கிரீன் கோவால பண்ற ரசம். மாங்கால ரசம் பண்ணிருக்கோம், ரோஜா பூ ரசம் பண்ணிருக்கோம், இளநீல ரசம் பண்ணிருக்கோம். கிரீன் கோவா ரசம் சாப்பிட்டுருக்கீங்களா? புளி ஊத்தாம லெமன் போடுறீங்க. ஆமா. நம்மளும் எத்தனையோ வெரைட்டியில் ரசம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். கொய்யால ரசம் ரொம்பவே யூனிக்காக இருக்குல்ல. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு இடிக்கல்லில் மிளகு, ஜீரகம், தனியா, பூண்டு, நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று சேர்த்து இடித்து எடுத்துக்கணும். மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழியாக அரைச்சிடக்கூடாது, குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து 2 கொய்யா செங்காயாக எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்திருக்கவும் கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மழியாக அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கணும், ஏன்னா விதை இருக்கும்ல அதனால். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு கூடவே அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறணும். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான கொய்யா ரசம் ரெடி. சுட சுட சாதத்து கூட துவையல் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.